ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குவைத்தில் இருக்கிற இந்தியன் எம்பசி வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த அவசரமான சூழ்நிலையில் வெளிநாட்டிலேருந்து குவைத்துக்கு வந்தவங்க, விசிட்டிங் விசாவில் வந்தவங்களாக இருந்தாலும் சரி, இங்கே வந்துட்டு திரும்பி போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த அவசரகால சூழ்நிலையில் ஒரு மாதம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விசாவோட டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக எந்தவித கட்டணமும் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எம்பசிக்கு குவைத் அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குங்க. ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி குவைத்திலேருந்து இந்தியாவுக்கோ வேறு நாடுகளுக்கோ விடுமுறைக்கு பயணம் பண்ணிட்டு போனவங்க திரும்பி 3 மாதத்துக்குள்ளே திரும்பி வரணும். இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த 3 மாதம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வெளியில் போயிருக்கிறவங்க நீங்கள் திரும்ப ஊருக்குள்ளே வரலாம். சப்போஸ் உங்களுடைய ரெசிடென்சி முடிஞ்சிட்டா நீங்கள் எந்த நிறுவனத்துலேருந்து போகிறீங்களோ அங்கே ஒரு காட்டி தொடர்பு கொண்டுட்டு இந்த அவசர காலம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் குவைத்துக்குள்ளே வர்றதுக்கு என்னென்னு கேட்டுங்க. பட் ஆனால் இப்போ இந்த தற்கால சூழ்நிலையில் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. விசிட்டிங் விசாவில் வந்தவங்க குவைத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதம் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரானிக்கல் இது அப்டேட் ஆயிரும். ஸோ அது எந்த வித நீங்கள் ரெசிடென்சியல் துறைக்கோ குவைத் குடியுரிமை ஆணையத்துக்கோ நீங்கள் எதுக்கும் போக வேண்டாம், யாரையும் தொடர்பு கொள்ள வேண்டாம். உங்களுக்கு இங்கேருந்து கிளியர் ஆகும்போது இந்த அவசரகால சூழ்நிலை நார்மலாக வரும்பொழுது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தங்களோட ஊருக்கோ அடுத்த இதை ஃபாலோ பண்ணி போகலாம். அதே மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்களும் அதை நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து உள்ளே வந்து உங்களுடைய வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த இதை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.